சிவகங்கை எல்லை நாயத்தம்பட்டி. சிவகங்கை கரையினிலே சிவகாமி தவமிருப்பாள், சிற்சபையில் ஈசனோடு சேர்ந்து நடம் ஆடிடுவாள். நாயத்தம்பட்டி கால் ஒன்றாடா, வெளிநாடு சோதமா சிந்தனப்படி வந்தவன். நீங்கள் எங்கே சிவகங்கையா? நெல்லுங்கை சில மக்களே, வாங்க 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 வாங்க. இல்லை இல்லை ஐயா, இன்னும் 2 தடவை காலில் விட்டான். என்னென்னு விவரத்தை காப்போம். நம்ம காலில் விழுந்துக்கா, நான் சொல்லும்போது ஏந்தி ஐயா இவனுக்கு வரலாம் வா. உன் வீட்டு எல்லைக்குள்ளே போனேன். ஆதி காலத்தில் உள்ள ஒரு பூதம் அங்கே தெய்வமா இருக்கு. அப்படின்னா பூமிக்கு கீழே நிறைய அற்புத பொருள்களும் அதிசயங்களும் இருக்குன்னு அர்த்தம். சரிண்ணா? அந்த சக்தியெல்லாம் உன்னை வாழ வைக்கக்கூடிய நேரம் இருக்கு. எண்ணிக்கிட்டு 6 மாதத்தில் அயல் நாட்டில் கோடியை தொட்ட ஒரு பெரிய அதிர்ஷ்ட பரிசு உனக்கு கிடைக்க போகுது. இந்த மகனே, முதல்ல இதை பெற்றுக்கா. வாங்கி வெற்றி அடைவாய். வருகிற பொழுது கோடி செல்வங்களோடு வருவாய். அரோகரா. வாழ்க வாழ்க. அதே சிவகங்கை எல்லை நான் கூப்பிட நீங்களா பாஞ்சிட்டா என்ன அர்த்தம்? சிவகங்கை எல்லை வீடு நிலம் சம்பந்தமாக மன வருத்தம் அடைந்தது. வீடு நிலம் சம்பந்தமாக மன வருத்தம். யாரு வீடு சம்பந்தம்? உனக்கு என்னடா வீடு என்ன பிரச்சனை உனக்கு? இல்ல தெளிவா சொல்லணும். என்ன பிரச்சனை? அது சண்டை. அதுக்கு பேரு உன் இடத்துல பிரச்சனை இருக்கா? இடத்துக்கும் பத்திரத்துக்கும் பிரச்சனை இருக்கா? கால் வந்துட்டு வா. தெளிவா புரிஞ்சு வரணும். உலகம் முழுக்க இருக்கலாம் சண்டை, அதை பேசக்கூடாது. வீடு தான் பிரச்சனை. இதுதான். இன்னொரு தடவை கால் வந்து நல்ல விடல போ. ஆமா, சத்தம் போடக்கூடாது. என்ன கடிப்பட்டேன். வாமா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். வீட்டுக்குள்ள இறந்து போன ஒரு ஆன்மா முன்னோர்கள் வணங்கியது வந்து ஒரு சக்தி இருக்கு. அது அப்பப்போ வந்து கனவுல காட்சியாகவும் மனதுக்குள்ளேயும் திடப்படுத்திக்கிட்டு இருக்கும். ஆனால் நீ இருக்கிற இடத்துக்குள்ளேயும் பத்திரத்துலையும் ஒரு பெரிய பிரச்சனை வந்து இன்னைக்கு டாக்குமெண்ட்டே நீ இருக்கிறது செல்லுமா செல்லாதான்னு ஒரு கேள்விக்குறியில் இருந்துக்கிட்டு இருக்க. வாஸ்தவமா? அந்த வழக்கில் உனக்கு வெற்றியாக்கி உன் உரிமையை நான் தெளிவு பண்ணி தந்தா போதும்ல. வேற என்ன வேணும்? கால்வா அற்புதமா செய்வோம். கர்மசாமிக்கு, ஐயன் கர்மசாமிக்கு வெற்றி வேல் வெல்லுமடா, வினை தீர்ப்பான் வேலனடாம். இந்தா வைகாசில மாங்கல்யம். அதுக்கு முன்னால வழக்கில் வெற்றிக்குரிய அறிகுறி தரேன். அடுத்து வரும்பொழுது உன் பணத்தை பத்தி பேசி தெளிவு பண்ணி தரேன். போ கர்மசாமிக்கு. அதே சிவகங்கை எல்லை கணவன் மனைவி. அழகான தில்லை வனம் அன்னை அவள் வாடும் இடம். மூன்று விதமான கேள்விகள் உள்ளத்துக்குள்ள இருக்கு. 1, வியாபாரத்தை பற்றிய ஒரு சில மன வருத்தம். 2, ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடு. 3, மகனுக்கு வாரிசு இல்லையே அப்படிங்கிற ஒரு வேதனை இருக்கா இல்லையா? கால் வந்துட்டு வரலாம். மகன் நம்ம சொல்ல கேட்க மாட்டேக்கான் அப்படின்னு ஒரு குழப்பம் இருக்கு. ஆனா வாயில வர்றதெல்லாம் உண்மையா பொய்யான்னு ஒரு சந்தேகமே இருக்கு. உண்மையா இல்லையா? அவன் கொண்டாட்டியே அவனை நம்ப மாட்டுக்காளாம். நான் இப்ப கேள்விப்பட்டேன். 5 நிமிஷம் தான் ஆகுது. ஏன் நம்ப மாட்டுக்கா? அவ அம்மு இருக்கா. ஏமா உன் பேர் என்ன? உன் பேர் என்ன பிள்ளை? மனம் திறந்து பேச மாட்டுக்கா. பக்கத்துல வாங்க. இப்படி ரெட்டி இருந்தா மனது கோணும். தெளிவா வாக்கு சொல்ல முடியாது. அதனால கை கால் வீக்க வலிகள் இருக்கு. வீடு மனை சொந்தமான குழப்பத்தை தீர்த்து தாரேன். என்ன பிரச்சனை இல்லாம ஆக்கி வெட்டியாக்கி தரேன். வேற என்ன வேணும்? இந்தா குழப்பம் இல்லாம நடத்திக்கா. தை பிறந்தா வழி பிறக்கும் என் தங்கமே தங்கம். இந்தாப்பா ஆயுள் கண்டமில்லாம காப்பாற்றி தரேன்.
கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு. அதே சிவகங்கை எல்லை. ஆமா, 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 ஆமா. என் வீட்டுக்காரருக்கு வேலையும் தெளிவா இருக்கணும், எனக்கும் வேலை சம்பந்தமா கிடைக்கணும். கேட்டது யாரு? கால் வந்துட்டு வந்தான். ஓம் சக்தி ஓம் நாராயணாய ஓம். இன்னொரு தரம். நிலையாத சமுத்திரமான சம்சார துறைகளில் மூழ்கி நிசமானதன பல பேசி அதனூடே. அருணகிரிநாத சாமி திருத்தணிகை பதிகத்துல உலக வாழ்க்கையை பத்தி பாடுதார். உலகம் எப்படிப்பட்டதா? நிலையாத சமுத்திரம். சமுத்திரம் நிலைக்குமா? அலப்பாயும். சம்சார கடலில் மூழ்கி. சம்சாரம்ங்கிறது எப்படிப்பட்டது? கடல் மாதிரி. அலைகள் ஓய்வதுண்டா? அதான் படமே எடுத்திருக்கோம். அலைகள் ஓய்வதில்லை. அலைகள் என்னைக்கு ஓய, நம்ம என்னைக்கு கடல்ல குளிக்க? அலையை தாண்டி குளிக்கணும். அத மாதிரி ஒரு வீடு சம்பந்தமா உன் புருஷ வீட்டில் உள்ளவங்க கொஞ்சம் குழப்பம் பண்ணாங்க. அதை ஓரளவு தெளிவுக்கு கொண்டு வந்திருக்கு. இப்ப நிலையான வருமானத்தை ஒரு பகுதியை கொண்டு வரணும். உனக்கு ஒரு வேலை கிடைக்கிறது கொஞ்சம் ஏற்பாடை பண்ணித்தரணும். வேற என்ன வேணும்? கால் வந்துட்டு பொறுமையாரு, வாய் திறந்து பேசாத, நான் பார்த்துக்கிட்டேன். ஓ, வெற்றிவேல் முருகனுக்கு ஜெயிச்சு தரேன். நல்லா வேலை உனக்கு தேடி வரும். கிடைச்சாச்சு. வாடி குட்டச்சி, நல்லா இருக்கும். போயிட்டு வா, பண்ணிடு. கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு. கோயம்புத்தூர். அதுக்கு அரவரை சொல்லுங்க யாரு? கோச்சாம்புத்தூர். ரெண்டு பூ சேர்ந்தாப்புல இருக்கும். ரெண்டு பூ சேர்ந்தாப்புல இருக்கும். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ திரிகின்றான் ஞான தங்கமே. ஏதும் அறியாரடி ஞான தங்கமே. தான் குடியிருக்கும் இடம் சம்பந்தமாக மனக்குழப்பம் உடையது யார்? இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி. என்னம்மா குடியிருக்கிற இடத்துல நம்ம குழப்பம்? அதான் எல்லாத்துக்குமே இல்லையே. கால் இப்பதான் பாயிண்ட்டுக்கு வந்திருக்க. தொண்டுக்கென்றே அலைவான் கேலிக்கு ஆளாவான் கண்டுகொள்வாய் இவனை ஞான தங்குமே. இன்னொரு தடவை விட்டுவாடா. உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். போற வழியில இடது புறத்துல உயரமா ஒரு அம்மன் கோயில் இருக்கு. அதையெல்லாம் தாண்டி வலப்புறம் பார்த்துரும்னா ஒரு பெருமாள் கோயில் வந்துடும். சரிதானா? ஆனா இப்ப 2.5 வருஷமா நீங்க குடியிருக்கிற இடத்துல உடலால பாதிப்பு, மனதால போராட்டம், பணத்தால குழப்பம், பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் அமைதி இல்லாத நிலைமை, இவைகளெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும். குழந்தை என்னும் ஒரு பாக்கியத்தை பத்திய ஒரு குழப்பமான சிந்தனையும் ஒரு கேள்வியும் இருக்கும். இருக்கா? இருக்கு. இப்போ நீங்க இருக்கிற இடத்தை பற்றி உங்களுக்கு ஒரு ஆராய்ச்சி. அந்த இடத்துல வேற ஏதோ ஒரு தீய சக்தி இருக்கும், அதனால நம்மளுக்கு இங்க வாழ முடியல, வேற இடத்தை தேடி போறதே சரியானது என்ற ஒரு எண்ணம் உங்க உள்ளத்துல உறுதியான முடிவு எடுத்து விட்டீர்கள். உண்மையா? அதான் நான் கேட்டேன். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ திரிகின்றார் ஞான தங்கமே. கால் நுட்டுவா. நெஞ்சிலே அன்பு வைத்து நெஞ்சிலே நஞ்சை வைத்து நாவினில் அன்பு வைத்து நல்லவன் போல் நடிப்பான் ஞான தங்குமே. அம்மா, டாக்டர் போய் எதுவும் குழந்தை சம்பந்தமா டெஸ்ட் பண்ணீங்களா? என்ன சொன்னாங்கம்மா?
அப்புறம் சாமி கிட்ட வந்தா நீங்களும் நல்ல உத்தரவு தான் கொடுத்தீங்க. போயிட்டு காலெல்லாம் விழுந்து காய்ச்சல் வந்து ஒரு பெரிய கண்ணை முடிக்காங்க. கண்ணை முடிக்கா, உள்ளத்தை குழப்பாத. ஓ வெரி குட். உங்க உடம்பை இன்னும் ஒரு தீய சக்தி, ஒரு ஆவி வந்து தொடுது. மாத்தி மாத்தி மனதை குழப்பிக்கிட்டே இருக்கும். இந்த நிலைகளை மாற்றி குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். தைரியமாக செயல்படலாம். கால் நோட்டுவாங்க. இவங்களை கொஞ்சம் யாபமா பார்த்துக்கோங்க. முருகா உன் பாட்டெல்லாம் இனிக்கின்றது. மகனே இங்க வா. பழனி மலைக்கு போனேப்பா. என்ன சொன்னாருப்பா? குழந்தை பிறந்தா என்ன பேர் வைப்பதாக சொன்னப்பா? அங்க கும்பிடுவீங்க, என் பேரை வச்சுக்கிடுவீங்களா? பழனி மலைக்கு ஒரு பாலாபிஷேகத்தை பண்ணு. பாலாபிஷேகத்தை பண்ணு. ஆம்பளை பையன் பிறப்பான். கருப்பசாமின்னு பெயர் வை. இந்தா ஆயுளுக்கு கண்டமில்லாம காப்பாத்தி வெற்றி ஆக்கித்தார. மனதை குழப்பாத, வெற்றி அடையும். என்னை பார்த்துவாங்க. அடுத்து பேசுவோம். கருப்பசாமிக்கு அதே கோயம்புத்தூர் பிள்ளையை பத்தி கேட்க வந்தது. பிள்ளையினுடைய வாழ்க்கை இதை பத்தி கேட்க. என்னப்பா, என்ன பிள்ளை, என்ன செய்தான் பையன்? காலம் விட்டுவாங்க. எப்படி அது எப்படி நிற்க முடியும்? புளியல் நின்றுட்டு செங்கோட்டையில் சாமங்களை எட்டி வாங்க முடியும்? சரியில்லை. போயிட்டோம். எந்த ஊருமா? அச்சமாக்கா. அமைதியாக நில்லுங்க செல்ல மக்களே, வீணாக வேணாம். இன்னும் உன் மனசு சாமிகிட்ட போகலப்பா, இரிட்டேட்டா இருக்கு. போயிட்டு வா. உள்ளத்துக்குள்ள பிரகாசம் வரல. நல்ல நிம்மதியா ஐயாட்ட கும்பிடுங்க, பூரணமா கும்பிடுங்க. போகாத இழந்த நீனே போக கூடாது, சும்மா புத்தி கட்டு அங்கும் இங்கும் சேரக்கூடாது, மாடாகவே மனுஷன் மாறக்கூடாது, மற்றவங்க பொருள் மேல கிராச் ஆயிடுது இருக்காடு. அடுத்து இன்னொரு காலம் ஆசை வைக்க கூடாது, மாட்டுக்கார வேலா என் மாட்டை கொஞ்சம் பார்த்துக்கடா. மாட்டுனா மகன். காட்டு மல்லி பூத்திருக்கு, காவலுக்காரன் காத்திருக்கு. உன் பையனை பார்த்தேன். நம்ம பாட்டுக்கு தெரிவிக்கும், நீங்க தொடர்ந்து பாடுங்க சரியா? பையனை பார்த்தேன். அவனுடைய நட்புல அவமானம் இருக்கு. சட்டப்படி அவன் தண்டிக்கக்கூடிய குற்றத்தை செய்திருக்கிறான். புரியுதா? அது மட்டும் இல்ல, குடி ஒழுக்கங்கள் சரியில்லை. அதனால தகப்பனவே மிதிக்கிறதுக்கு தயாரா இருக்கான். நீ இல்லைன்னா நான் இருக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டான். இப்ப அவனை திருத்தணும், மதிய கலப்பணும். அவ்வளவுதானே? இல்லைன்னா வீட்டை விட்டு நான் வெளியே போறேன்பா. என்னடா செய்யலாம்? காலில் விட்டுவான். வா வா வா. இந்தா இதுக்கடியில் ஒரு பொம்பளைட்டையும் கொஞ்சம் மாட்டிக்கிட்டான். அதனால அணுவும் உள்ள ஒரு பொம்பளை தான்ப்பா. அவனை காப்பாத்திக்கிடுவா. அவற்றிருந்து நான் அவனை காப்பாத்தி வாங்கிட்டேன். புண்ணியமடைவாய். என்னைய நாளைக்கு காலையில பார்த்துட்டு போ. ஆத்திரப்பட்டுறாத. ஓகே. அதே கோயம்புத்தூர் எல்லை தான் பெற்ற பெண் மகளை பற்றி கேட்க வந்தது யார்? என்னம்மா பொம்பளை பிள்ளை எங்கம்மா இருக்கா? காலில் வந்துட்டுவாம. நீ யாரு அவளுக்கு? உங்களுக்கு மரபணா அண்ணன் முண்டாட்டியாவா? ஓ ஓ ஓ. நீங்க பாருங்க. புரிந்தேன் புரிந்தேன். 3 பேர் ஒன்று போல கால் வந்துட்டுவாங்க. நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காதென்பார் நடந்துவிடும், கிடைக்கும் என்பார் கிடைக்காது, கிடைக்காதென்பார் கிடைத்து விடும். அருந்து போன
உறவறியாமல் அழுது துடிக்கும் பெண்ணிங்கே. உண்மையை சொல்லணுமா பொய் சொல்லணுமா? பொண்ணை வர வச்சா போதுமா? ஏன்னா சம்மந்தக்காரரும் வந்திருக்கிய, சம்மந்தப்பட்ட நீங்களும் வந்திருக்கிய, உங்களுக்கு நிறைய விவரத்தை சொல்றதை விட அந்த பொண்ணை வர வச்சு உங்களோட சேர்ந்து வாழ வச்சா போதுமா? போதும்ல. ஆனா அவ போகிறதுக்கு அவ காரணமா, வீட்டுக்குள்ள நடந்த சில குழப்பங்கள் காரணமா அப்படிங்கிற ஒரு சில சிந்தனைகள் உன் மனசுல உண்டு. எவ்வளவு குழப்பம் இருந்தாலும் ஒரு பெண் கரையேறக்கூடாதுலா அப்படிங்கிறத பற்றிய ஒரு சிந்தனையும் அறிவும் உனக்கு உண்டு. நம்ம பையன் கொஞ்சம் அனுசரிக்கக்கூடிய புத்தியெல்லாம் கொஞ்சம் இருந்திருந்தா பொண்டாட்டியை கட்டா வச்சிருப்பான். ஆனா நம்மள்ட்ட அப்படி நடக்கலையே அவன் அப்படிங்கிற வேதனை உன் மனசுல உண்டு. இப்போ நாணயம் ஒன்றாக இருந்தாலும் ரெண்டு பக்கமும் முத்திரை இருக்கும். அப்போதான் அது செல்லும், இல்லைன்னா செல்லா காசாயிடும். பிரச்சனைன்னு வந்தாச்சுன்னா காரணம் ரெண்டு பக்கமும் இருக்கும். அதனால பெண்ணுடைய மனம் பாதிக்கப்பட்டதுல மைண்டுக்கு சரியில்லாம எதுவும் போயிருப்பாளோ அப்படியெல்லாம் நினைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. நம்மளைத்தான் மைண்டுக்கு சரியில்லாம ஆக்கியிருக்கா. அவ திறமையாத்தான் இருக்கா. அவளுக்கு பின்னால இயக்கத்துக்கு யார் அந்த டைரக்டர்? சரியா தப்பா? அந்த டைரக்ஷன் கொடுத்தது யார்? ஆனா பெண்ணா? வழிகாட்டியது ஒரு பெண். அதுல கதாநாயகன் வேற ஒரு ஆளு. அங்கிருந்து கரை கடத்தி கொண்டு வர வேண்டிய வில்லன் நான் தான். கால் விட்டுவா. என்னடா ஒண்ணு சொல்ல மாட்டேக்க. உன்னையெல்லாம் என்ன செய்யணும்? குடும்பிய பிடிச்சு ஆட்டணும். எங்கே போய்விடும் காலம் அது நம்மையும் வாழ வைக்கும். கொஞ்சம் கண்ணமுடு. பெங்களூர்ல யாரும் இருக்காங்களா? யாருக்கு? அப்படியா? அங்க கேட்டீங்களா? சரி, கொஞ்சம் கண்ண முடிக்காங்க. இந்தா மனசு அலப்பாயுது. எப்படி ஏற்கிறது ரெண்டாவது நிலைக்குமா நிலைக்காதா? மீண்டும் வந்துட்டு கண் துடைப்புல போயிடுனா நம்ம பிள்ளை வாழ்க்கை சரியா இருக்காதுன்னு அலப்பாயுதிய. உங்ககிட்ட கனியை நான் கொடுக்க மாட்டேன். கருமசாமிக்கு உன்னை தேடி ஒரு மகள் வருவாள். இந்த வாழ்க்கையை பற்றி அடுத்த உத்தரவுல நம்ம பேசுவோம். உன் மகன் வாழ்க்கைக்கு நான் தெளிவு கொடுக்கிறேன். சற்று பொறுமைப்பட வேண்டும். ஏனென்றால் மகள் தவறு செய்தால் தாய் எப்பொழுது வேண்டுமானாலும் ஏற்றுக்கொள்வாள். ஆனா மருமகள் தவறு செய்தால் சம்பந்தக்காரர்கள் ஏற்க மாட்டார்கள். உண்மையா இல்லையா? அவளுக்கு மகளா வந்துருவா. ஆனா உனக்கு மருமகளா வருவாளா அப்படிங்கிறது கேள்விக்குறி. உண்மையா? பொறுத்திருந்து பார்ப்போம். வர வைக்கிறேன். வண்டி வாகனம் சம்பந்தமாக யாருப்பா? பின்ன எதுக்கடா முண்டிக்கிட்டு வர நீ? தான் நடத்துகிற தொழில் தடைப்பட்டு விட்டது என்று கேட்டு வந்தது யார்? தான் நடத்துகிற தொழில் தடைப்பட்டு இருக்கிறதுன்னு கேட்டு வந்தது யார்? என்னமா தொழில் நடத்துற? சரி, கால் வந்துட்டுவாமா. யாரை நம்பி நான் பிறந்தேன்? இவன் போங்கடா போங்க அப்படின்னா ஒரு காலம் வெல்லும் வென்ற பின்னே. இரண்டு கேள்விகளை நெஞ்சில் சுமந்து வைத்திருக்கிறீர்களப்பா. ஒன்று, தொழிலான கடன்பட்டு மனவேதனை, சரியாக நடத்த முடியவில்லை என்று. இன்னொன்று, அவசியமில்லாமல் டாக்குமெண்ட் சம்பந்தமான ஒரு மனக்குறை. இன்னொன்று, பிள்ளைகளை பற்றி ஒரு குழப்பம். கால் வந்துட்டுவாங்க. போன் பேசக்கூடாதுங்க. எலுமிச்சங்க நீ கொண்டு எரிப்பா. கண்டுதான் எரியும் நினைக்க கூடாது. எல்லாம் இருக்குங்க. என்னம்மா வேணும் உங்களுக்கு? நடத்தி வெட்டியாக்கி தரேன். வேற அந்த இடத்துல நீ இரு. 1.5 வருஷத்துக்கு ஒரு பக்கம் போக முடியாது. போனா இதோட நஷ்டம் ஆயிடுவேன். ஏமாந்து வீட்டுக்கு வந்துடுவேன். என்ன செய்யலாம்? இந்த இடத்துல இருக்கக்கூடிய இடைஞ்சலை நீக்கி வாழ வச்சு தந்தா போதுங்களா? ஓகே. அடுத்து, சொந்த ஊர் எது ஊரு?
அப்படியா? 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படியா சாமி? முனியாண்டி முனீஸ்வர சாமியும் கருப்பசாமியும் உங்களுக்கு குலதெய்வம். பெண் தெய்வத்தில் பேச்சியம்மா உங்களுக்கு தெய்வம். மதுரை மாவட்டத்தில் இருக்கு. நீ அழகர் மலையை கும்பிடு, அற்புதமா வந்துடுவ. என்னையும் கும்பிட்டுக்கா. கருப்பசாமிக்கு அடுத்த வாரம் வந்து பார்க்கணும்பா. அதே கோயம்புத்தூர் எல்லை அப்படியா? அப்படியோடு வீட்டு பக்கத்துல அம்மன் கோயில் யாருக்கு இருக்கு? வரலாம் வா. என்னம்மன்? மாரியம்மனா? கால் வந்துட்டு வரலாம். இது யாரு? ஒரே பேவில் ஒருத்தருக்கு மட்டும் தான் சொல்ல முடியும். வேணா சும்மா இருந்து விபூதி வாங்கிட்டு போகலாம். அவங்க வரணுமா? உட்காருங்க. யாருக்காக இது? யாருக்காக? யாருக்கடா உடல்நிலை சரியில்லை? இந்த மாளிகை வீடு வாசல் எங்க இருக்கு? உயிருக்கு எதுவும் ஆபத்து வருமாங்கிற ஒரு மன உபாதையில என்னைய பார்க்க வந்திருக்கேன். புரியுதா? அதான் நான் பாடுற பாட்டுல அடுத்த வார்த்தையை நான் பாடல. எங்கிருந்து சொந்த வந்தது? அந்த அம்மா நினைச்சுக்கிட்டு இருக்குடா. என்ன நினைக்கி? இப்படி வதைப்படுவதை விட தற்கொலை பண்ணிக்கொள்ளலாம் அப்படி சிந்திக்கு. இப்ப எங்கிருந்து நஞ்சு வந்தது? புரியுதா? அதனால அதை காப்பாற்ற முடியுமான்னு பார்த்தேன். முடியும். கால் வந்துட்டு வா. ஆட்டோ இந்தா. அறமுதுராம காப்பாத்துறேன், எந்திக்க வைக்கிறேன். வெற்றி உண்டு. என்னைய பார்த்து போங்க செல்ல மக்களே. கர்மசாமிக்கு அதே ஈரோடு எல்லை கேன்சர் சம்பந்தமான பாதிப்பு உடையது யார்? என்ன சோமா இருக்கீங்களா? நெஞ்சு குருவங்க இருக்கு. கால் விட்டு வரலாம்பா. இவன் கேட்டு வந்து அக்கா யாரு? இங்க வந்து உட்கார்ந்தது. பரவாயில்ல, உட்காருங்க. உன்னுடைய மனைவியினுடைய ஆரோக்கியத்தை பார்த்தேன். நரம்பு வந்து இயங்காத காரணத்தால கண் பார்வை இப்போ பாதிக்கப்பட்டிருக்கு. ஒரு ஆபரேஷன் செஞ்சா சரியாகும். இன்னும் 12 ஆண்டுகளுக்கு ஆபத்தில்லாம மருத்துவத்திலே இந்த வண்டியை ஓட்டி தரவுன்னு உத்தரவாயிருக்கு. புரியுதா? அதனால குழப்பம் இல்லாம காப்பாத்தி முக அழக தெளிவு பண்ணிடுவோம். ஆயுளுக்கு கண்டம் இல்லாம காப்பாத்தி தந்துடுறேன். தெரிய வச்சிருவோம். சொல்லிட்டேனே. கால் விட்டு வரலாம். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு இந்தா ஜெயிக்கிறேன். நல்லா இருப்பா. போயிட்டு வரலாம். அதே ஈரோடு எல்லை பெண்மகளின் வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது யாரு? பொம்பளை பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பற்றி. என்னப்பா ஆச்சு? பிள்ளைய கட்டி கொடுத்துருக்கீங்களா? கட்டி கொடுக்கணுமா? கால் வந்துட்டு. ஸ்கூல்ல பணி செய்யறவங்க யாரும் இருக்கீங்களா? இதுல கால் வந்துட்டு வரலாம். மனசு நல்லா இல்லையே, இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. மனம் என்னும் மேடை மேலே முகம் ஒன்று வாடுது, குயில் வந்து பாடுது, யார் வந்தது அங்கே, யார் வந்தது? உன் பிள்ளைய கூப்பிட்டு பேசி பார்த்தியா கல்யாணத்துக்கு? வேற பெண்ணு கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை நம்ம பார்த்துருவோமா?
பார்த்துடலாமா? சரி, கால் ஒன்று. பிள்ளையினுடைய மனசை பார்த்தேன். அப்பப்போ குழப்பமாகி கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. அது கிரகங்களால் உள்ளதுதான். அடுத்தவங்கள்ட்ட அதிகம் பேசாமல் இருந்தா ரொம்ப பெருமையாக அந்த கல்யாணம் நடந்துடும். பேசிட்டா கொஞ்சம் டென்ஷன் இருக்கும். தை மாதத்தில் ஒரு வரன் வருது, அதை நிலையாக நிறுத்தி கல்யாணத்தை நடத்தி தரேன். அதுக்கிடையில் அவங்க தாயாருக்கு உடல்நிலை கொஞ்சம் சரியில்லாமல் ஆகும், அதில் ஆபத்து இல்லாமல் ஆக்கி தரேன். கால் வந்துட்டு பக்கத்தில் வரலாம். இந்தா 2026 அவளுக்கு வேலை கிடைக்கும், வெற்றி உண்டு, ஜெயிக்கலாம். தஞ்சை மாவட்டத்தில் போஸ்டிங். ஓ, கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு அதே ஈரோடு எல்லை தான் செய்யும் தொழிலில் மன உபாதையும் தடைகளும் இருக்குன்னு காட்டு வந்தது. என்ன தொழில் பார்க்குறீங்க? தான் செய்கிற தொழில் என்னம்மா தொழில்? இது வண்டி போட்டுருக்குது பையன். அது கொஞ்சம் நட்டமாக இருக்குதுங்க. கால் வந்துட்டு வாங்க. நீங்கள் யாரு? நல்லது நல்லது, கால் வந்துட்டு கால். क्या अच्छा बच्चे कमा का बच्चे என்னடா இன்னொரு தடவை கால் வந்துட்டாக்கா. ஏக்கா ஏக்கா அண்ணாச்சி நீங்கள் நின்னுங்க, உங்களுக்கு முடியாது, இங்கே வாங்க. உட்கார முடியுமா? உட்காருங்க. பெற்றெடுத்த உள்ளம் ரெண்டும் தெய்வம் தெய்வம், அங்கே பேசுகின்ற வார்த்தை எல்லாம் மௌனம் மௌனம். பையன்கிட்ட எதுவும் பேசினா உடனே கடிச்சிருவான், சீறி வருவான் பாம்பு கணக்கா, பட்டார் பட்டார். கேட்டா எரிச்சல். உழைக்கிற பணம் வீட்டுக்கு வராது. எருவு மாடி எங்கேயும் ரோட்டில் வாரவனுக்கும் வட்டிக்கும் வாதிக்கும் கொஞ்சம் கொடுக்குறான், வேண்டிய ஆட்களுக்கு கொஞ்சம் கொடுக்குறான். புரியுதா? அந்த வேண்டிய ஆளுங்கிறது யார், அதைத்தான் கண்டுபிடிக்கணும். உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு வா. எனக்கு வேண்டிய ஆளை உங்ககிட்டயே சொல்லணும், நான் இதுல சந்தோஷமா இருக்கம்ல. அதனால இது ஓவர் காமெடி இல்லடா. சரி இருக்கு. மகனை திருத்தி தாரேன். பழக்க வழக்கங்கள்ல தப்பு இருக்கு, நட்புலையும் இருக்கு, தன் பழக்கத்திலையும் தப்பு இருக்கு. புரியுதா? அவசியம் இல்லாம ஒரு லீலையில மாட்டிக்கிட்டான், ஒரு லீலையில மாட்டிக்கிட்டான். என்ன? அர்த்தநாரி ஈஸ்வராய நமோ நம சொல்லுப்பா. அர்த்தநாரி ஈஸ்வரா, அர்த்தநாரி ஈஸ்வராய நமோ நம. புரிஞ்சுக்காங்கப்பா. கால் வந்துட்டாங்க, நீங்க உட்காரலாம். வாரேன். வரலாம். அவனை அந்த லாக்காய் இருக்கக்கூடிய ஆட்கள்ட்ட இருந்து உன் மகனை விடுதலை ஆக்கி தாரேன். அவனுடைய கடன்களை தீர்த்து தாரேன். வண்டியில் அடிக்கடி ஆட்களை கூட்டு போகவும் வரவும் கொஞ்சம் குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதனால அவனை நஷ்டத்திலிருந்து மீட்டி வெற்றியாக்கி தாரேன். உன் சின்ன பையனை 6 மாதத்துக்குள்ள எங்க இருக்கான்னு உன் கண்ணுக்கு தெரிய வைக்கிறேன். போன் அவனை நான் பேச வைக்கிறேன். இந்தா வந்து சேருவான், முன்னேறி வருவான். உங்கள்கிட்ட இருந்து அவன் முன்னேற மாட்டான். அவன் நல்ல லட்சியவனா உயர்ந்து வருவான். சந்தோஷமா இருக்கு. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு ஈரோடு கோர்ட் நீதிமன்றம் சம்பந்தமாக தொடர்புடையது யார்? யார் இருக்கா? 3 பேர் சாமி காட்டிருக்கு. யாரெல்லாம்? இல்ல இல்ல, நீதிமன்ற தொடர்புல 3 பேர் இருக்கு. நீங்க நீதிமன்றத்தை கேஸ் இருக்கா? அண்ணன் வழியா உங்களுக்கு இருக்கா? உங்களுக்கு உங்களுக்கு மனைவியல் நீதிமன்றத்தில் போட்டிருக்கு. முதல்ல சொத்து, 2வது அது சகோதர விஷயத்துக்கு அப்பிடும். கால் வந்துட்டு வாங்க. உங்க 3 பேருக்குமே உத்தரவு இருக்கு, தைரியமா நில்லுங்க. அப்படியாக்கா? எங்க அமெரிக்காவில் இருந்தாக்கா? பக்கத்தில் தானக்கா? ஒரு நாள் பயணம் தானக்கா? தூங்கி எழுந்தா ஈரோடு. மனசு நல்லா இல்லை. போ
சாமிகிட்ட மனத்தை கொடு, போ 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 நீ